உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். களஞ்சியம் என்று சொல்லும் பொழுது அங்கே அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் நடக்கும் பொழுது அதோடு கூட அந்த ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். புரிஞ்சதுங்களா? ஆசீர்வாதத்துக்காக நம்ம இப்படி வேலை செய்யவே தேவையில்லை. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை, அந்த களஞ்சியத்துள்ள வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அதை செயல்படுத்தும் போது, கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க செவி கொடுத்து சேர்ந்து நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மன விருப்பங்களும் தானே வந்து அது சேரும். நீங்க நினைக்கலாம், நான் ஏன் ஆசீர்வாதமா இல்லை, எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கீங்க, யாருமே ஆசீர்வாதமா இல்லைன்னு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க, இப்படிதான் இருக்க வேணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க. அந்த விருப்பத்துக்கு தக்கதாக நாம் வரவில்லை என்றால் அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோ பேக் இல்லை. இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, எந்த வார்த்தையை நான் பற்றி கொண்டால் எந்த ஆசீர்வாதம் என்னை கூட வந்து சேரும்ன்றதுதான் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படின்னு இருக்கார். அப்பனா நாம் என்னென்ன செய்கிறோமா பாருங்க, நம்ம அவர்கிட்ட கேட்டு செய்கிறோமா, இல்ல அவர்கிட்ட கேட்டு செய்யணும்னு சொல்றாரா? இல்ல, அப்படி அவர் சொல்றதே இல்ல. என்கிட்ட கேட்டு நீ செய் அப்படின்னு சொல்றாரா? இல்ல. அவர் எப்படி சொல்றாருன்னா, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்போ நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்படின்னா ஏன் நம்ம களஞ்சியங்கள் நிரம்புவதில்லை? நம்ம எல்லா வேலையும் செய்யறோம், அது எல்லாம் ஆசீர்வதிப்பேன்றது அவர் சொல்லியிருக்கார். ஆனா நமக்கே ஒரு திருப்தி இல்லை, ஒரு பப்ளிங் இல்லை, ஒரு நிறைவு இல்லை. ஏன் இல்லை? எனக்கு நிறைவு இருக்கிறவங்களும் இங்க இருக்காங்க, புரிதுங்களா? ஆனா சில பேருக்கு நிறைவு இருக்காது. ஏன் இல்ல? நம்மளுடைய செயல்பாடு. அவர் தான் சொல்லிட்டாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றும் போது அவருடைய களஞ்சியங்களை கையிட்டு எல்லா வழியிலும் நீ ஆசீர்வாதத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் தானே சொல்றாரு. அப்போ எந்த வசனத்துக்கு எதற்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று நீங்கள் ஆராய வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அதற்கு விசேஷமாய் களஞ்சியங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலே நான் ஒன்றை நினைத்தேன், நம்ம பிள்ளைகள் தான் அந்த களஞ்சியங்கள்ல இருக்கிறார் என்று நான் விசுவாசித்தேன். அப்போ அந்த களஞ்சியம் சொல்லும் போது என்னது? அது சொல்லுங்க. அந்த இடத்துல சேர்த்து நம்ம பொக்கிஷமான களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. நம்ம இந்திய காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை தான் நம்ம அப்படி பாக்குறோம். அப்படிதானே? என் பிள்ளைங்க நான் எல்லார்கிட்டையும் அதை பாக்குறேன். அந்த காலத்துல நாங்க 7 பேர் 8 பேர் இருக்கும்போது எப்படி விட்டாங்க, கை கால் அடிபட்டுட்டு வந்தது அப்படின்னு சொன்னா, அடிபட்டுச்சா பரவாயில்ல போய் கழுவிக்கோ அப்படிமா, தேங்காய் எண்ணெய் கழுவிக்கோமாங்க. ஆனா இன்னைக்கு கை அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சு, எங்கேயோ தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பதட்டம் வரும். நியூ மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே பதட்டம், எல்லாம் இதாப்படுவாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் பிள்ளைங்க உங்க கையில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே பதட்டம் வந்துடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலையிலும். அந்த களஞ்சியம் நான் எடுக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம பிள்ளைகள் அவ்வளவு பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை களஞ்சியமா சிந்தி
ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்ம அப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்காமல் நம்ம எப்படி பார்க்க வேண்டும்னா, எல்லோரையும் நம்ம பிள்ளைகளாய் பார்த்து எல்லா காரியத்தையும் பொதுவாக செய்து அல்லது பொதுவான எண்ணங்களோடு நாம் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த காரியத்தில் பொதுவான நலனை குறித்து எண்ணங்கள் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நீங்க பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை கட்டளிடும், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தேசம் என்பது, நான் நம்மளுடைய சரீரத்தை சொல்வேன், உங்கள் வீட்டை சொல்லுவேன், நீங்கள் தங்குகிற தேசத்தை சொல்லுவேன், அல்லது நீங்கள் வாழ்கிற இந்த சென்னை மாநகரத்தை சொல்லுவேன், எல்லாம் உங்களுடைய தேசமாய் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அடுத்ததாக 28:2 கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்ப எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு முன்ன சொன்னேன் பாருங்க, நீங்க உங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது when you do it, அவர் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அது தானாவே வந்து நிறைவேறும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளாமல் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து பலிக்காது. பலிக்காதுன்னா என்ன? பலிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் will be done அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. தானா வந்து நிறைவேறும் அப்படின்னு இருக்கு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க மாதம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரத்தையும் நாம் சத்தியத்தை கேட்கிறோம். அந்த சத்தியம் நினைவு வைத்து நாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? படிக்கிறோமா? ஆனா அவர் சொல்றார், என் சத்தத்துக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ ஆசீர்வாதங்கள் நீ பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா நான் அதை சொல்றதை விட 28:9 வாசிக்க விருப்பப்படுறேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு. கட்டளைகள் என்பது 10 கட்டளைகள். அந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆணையிட்டபடியே உன்னை நமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். முதலாவதாக அங்க என்ன முதல்ல பண்றாரு? அவர் நம்மளை நிலைப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். என்னன்ட்டு? நான் கிறிஸ்துவின் ஜனம் என்று. புரியுதுங்களா? அப்போ அவர் சொல்றார், கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். தன்னுடைய ஜனமாக அவர் உங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அவர் வழிகளை விட்டு விலகாத படிக்கும், அவர் கட்டளைகளை விட்டு நாம் விலகாத படிக்கும் நாம் அவருக்குள்ளே காணப்படுவோமானால் அவருடைய ஜனமாக நாம் ஸ்திரப்பட அவர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஸ்திரப்படன்னு சொல்லும் பொழுதே அங்க அவர் சொல்லி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கும். அப்ப இந்த வருஷம் நமக்கு அவர் சொல்றது என்னன்னா, நீ என் கட்டளைகளையும் நான் சொல்லுகிற வழியிலும் நீ நடக்கும் பொழுது நான் சொல்லுகிற எல்லா நன்மைகளும் உனக்கு தானே வந்து பலிக்கும். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நம்ம இந்த வழியில இப்படியே போறோம்னா அந்த வழியில அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆண்டவரே, நான் இதை கீழ்ப்படுகிறேனே, எனக்கு இது வேணுமே நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பார்க்கலாம், நீங்க வழி விலகி போவீர்களானால் நீங்கள் அநேக காரியங்களை நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நீங்க பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் வழி விலகி போய் பாருங்க, நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
அது ரொம்ப ருசியா தெரியும். அதுல என்னமோ ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா நீங்கள் அந்த வழிவிலைக்கு போயிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் உணரலாம், நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய், நீங்கள் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாய் நீங்கள் காணப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. அவர் நிலைப்படுத்தினால் மாத்திரம்தான் நாம் வழிகளிலே நடக்கும் பொழுது அது தானே என்ன போட்டுட்டு பலிக்கும். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு வழியை பின்பற்றும் பொழுது, அவர் வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது மாத்திரம்தான், அதாவது அவர் கட்டளைகளை கொடுப்பார், அந்த கட்டளைகளின் வழிகளை கொடுப்பார், அந்த வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுத்து நீங்கள் சேரும் பொழுது மட்டும்தான் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நீங்க தேட வேண்டாம், அது தானே பலிக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை தேடவே வேண்டாம். சொல்றத மட்டும் கேட்டு அப்படியே கீழ்ப்படிவோம் ஆனால் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் தானே பலிக்கும். அப்ப இந்த 10 கட்டளை மாத்திரம் நீங்க கீழ்ப்படிஞ்சாலே ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி தருவாரா? தானே பலிக்கும் அப்படின்றாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. தானே பலிக்கும். பிரயாசப்படவே வேண்டாங்க, சும்மா கீழ்ப்படிங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் தானே இப்படியே செய்யும். பலிக்கும்ன்றாரு பாருங்க. பலிக்குன்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இட் வில் பி ஜஸ்ட் டன். அப்படியே சேர்ந்துரும். நீங்க கேட்கவே வேணாம். நீங்க கேட்காமலே அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். என்ன? வெறும் இந்த 10 கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்தார். அப்போ ஆண்டவர் ஆதியாகமம் 17:7 உன் தேவனாகிய உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததி நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். பாருங்க, எடுத்தோன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை சொல்றார். என்ன சொல்றாரு? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும் படிக்கு நான் தான் ஆண்டவர். அவர் தான் சொல்றார்ல, நான் எரிச்சல் உள்ள நாமம் உள்ளவர் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றார், நான் உங்கள் தேவனாய் இருக்கும் படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும், என்னது? சந்ததிக்கும், தலைமுறையாய். புரியுதுங்களா? அதாவது இப்போ உங்க பிள்ளைங்க இருக்கு, உங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த பிள்ளைகள் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். நித்திய என்று சொன்னால் எப்பொழுதுமே, அது மாறாமல் எப்பொழுதுமே நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க பசங்களுடைய பசங்க கிறிஸ்டினாவே இருக்கும்படிக்கு அவர் ஸ்தாபிப்பார். புரியுதுங்களா? நீங்க ஒண்ணுமே பிரயாசப்பட வேண்டாம். ஆனா அவர் சொல்றார், எனக்கும் உனக்கும் அந்த கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அடுத்தது 18-19. அப்ப நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு முதல்ல அவர் சொல்றார், உன் பிள்ளைங்க இதெல்லாம் சொல்லி வைன்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கொஞ்ச நாள் புரிஞ்சோடனே அவர் சொல்றாரு, ஆபிரகாம் கண்டிப்பா அவன் பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லி வைப்பார் அப்படின்னு. அப்படி என்றால் இந்த இடத்துல ஆண்டவர் இன்டைரக்டா மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா, பெற்றோர்களான நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமங்களையும் கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான்
நம்மளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளினுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்படுவார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. இதுல 2 பேர் ரொம்ப முக்கியம், தாயும் தகப்பனும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து சேருவாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் தானே வந்து சேர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுல நல்லா கேட்டுக்கோங்க. அநேகர் நம்ம we could have failed. It is not too late. புரியுதுங்களா? It is not too late. மணியுமாய் ஒரே மனம் உள்ளவர்களாய், ஒரே தீர்மானம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் தானாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரட்சிக்கப்படும் பொழுது என்ன பலிக்கும்? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் தானே அவங்களுக்கு பலிக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறது தான் பெற்றோர்களுடைய வேலை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளின் 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 அந்த ரட்சிப்பு காண முடியாமல் போய்விடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. So you are the starter. புரியுதுங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு தான் உங்க 4 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைக்கு நீங்கள் அங்க இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விட்ராகமம் 6:6. நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்திலே இருக்க கடவுது. அப்போ அனுதினமும் நம்ம வார்த்தையை எடுத்து இந்த பைபிளை எடுத்து வாசிக்கும் போது அன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை நம்ம இருதயத்திலே இருக்க கடவுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நாம் அவருடைய கட்டளைக்கு வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை முற்றிலும் முழுதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போகிறார்கள், உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள், உங்கள் பிள்ளைகள் சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கேயோ ஒரு சாட்சிக்கேடு நமக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:1-3-4 வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதக்காரன் எத்தனாவது தலைமுறை? 16வது தலைமுறை இல்லையா? அப்போ அந்த 16வது தலைமுறை சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் அவைகளை சொல்லி வைத்தார்கள் என்று. அப்போ 16வது தலைமுறையான சங்கீதக்காரன் இதை சொல்ல வேண்டும் என்றால் அந்த 16 தலைமுறைக்காரர்களும் எவ்வளவாக தங்களுடைய ஆத்துமாக்களை அல்லது அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைக்குள்ளே கீழ்ப்படிந்து வந்தார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நம்ம சந்ததி எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் அதை கேட்டுக்கோங்க. அதை நீங்க மனசுல வச்சீங்கனாலே ஒரு பயம் பீதி வரும் பாருங்க. அப்ப இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ண தோணும்? இல்ல, பேசாம நம்ம வாயை அடிச்சுட்டு சாட்சியா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படிதானே? எனக்கு அப்படிதானே தோணுச்சு இந்த வசனத்தை எடுக்கும்போது. இல்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளோட கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தா அப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதை செய் அதை செய்யு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஆசீர்வாதம். ஏசாயா 61 இருக்கும். பாருங்க, அப்போ நம்ம சந்ததி எப்படி இருக்குமா? அவர்கள் சந்ததியானது கர்த்தருக்குள்ளே அவருடைய கட்டளைக்குள்ளே கீழ்ப்படிந்து நடக்கிற
அந்த ஜனங்களுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்றால், சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனத்தின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்களை கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். They are blessed by Jesus Christ. They are blessed by Jesus Christ. He is blessed by Jesus Christ என்று சொல்ற அளவுக்கு பாருங்க, அவங்க கிறிஸ்துவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க பசங்க பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகள் மேல் என்ன இருக்கும்? பலிக்கும். ஹல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து கலாத்தியர் 3:14. நமக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, அவருடைய சந்ததி சந்ததியாக அவர் கட்டளையிட அது நடந்தேறி கொண்டு இருக்க இந்த சலாக்கியத்தை அவர் புறஜாதியாருக்கும் கொடுக்க வல்லவராய் இருந்தார். இந்த புறஜாதியில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நாம், அப்படித்தானே? அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நான் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நான் விசுவாசத்தினாலே, பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். நான் கிறிஸ்து இயேசுவை காணவில்லை, நான் ஆபிரகாம் சந்ததியிலே வந்தேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசத்தின் கண்களால் ஆவியிலே உணர்த்தப்பட்டேன். அப்படி நான் உணர்த்தப்பட்டு நான் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய சந்ததியான என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக்கி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கே கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை கையிட்டு செய்கிற யாவையும் உங்கள் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நாட் an individual, as a family. உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தலைனா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வலிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு உங்கள் பிள்ளைகளை அந்த வழியிலே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? நான் சின்னதா முடிக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறதல்ல, நம்ம போனப்புறம் அவங்க பசங்க, அவங்களோட பசங்களோட பசங்க, அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவங்க எப்பயுமே ஆசீர்வாதமாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தானே வந்து பலிக்கும். ஆசீர்வாதத்தை நாடி தேடி நீங்கள் போக வேண்டாம். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நாடி தேடி போங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.